தன்னை திருமணம் செய்து மோசடி செய்துவிட்டதாக பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா அளித்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமையல் கலை மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர் மாதம்பட்டி ரங்கராஜ். திரைப்பிரபலங்கள், அரசியல்வாதிகளின் வீட்டு விசேஷம் என்றாலே கேட்டரிங் சேவையை செய்வது மாதம்பட்டி ரங்கராஜின் நிறுவனம்தான். மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி என்ற பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். இதற்கிடையே மாதம்பட்டி ரங்கராஜ் தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற ஃபேஷன் டிசைனரான ஜாய் கிறிசல்டாவை 2வது திருமணம் செய்து கொண்ட திருமண புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது. இதையடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாகவும் ஜாய் கிறிசல்டா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது தொடர்பான வழக்கும் கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை என்றும் தனக்கு மருத்துவ செலவு, வீட்டு வாடகை மற்றும் இதர செலவுகளுக்காக மாதம் 6.5 லட்சம் ரூபாய் பராமரிப்பு செலவு தொகையை ரங்கராஜ் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் ஜாய் கிறிசல்டா குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஜாய் கிறிசல்டாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதனை ஜாய் கிறிசல்டா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது தனது குழந்தையின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்துள்ள ஜாய் கிறிசல்டா கார்பன் காப்பி ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஃபேஸ் என குறிப்பிட்டு புகைப்படத்தில் குழந்தையின் முகத்தை மறைத்தவாறு பதிவிட்டிருந்தார். அதாவது அப்பாவின் முகஜாடையை அப்படியே உரித்து வைத்திருப்பதாக ஜாய் கிறிசல்டா குறிப்பிட்டு போஸ்ட் ஒன்றை போட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் அண்மையில் ஜாய் கிறிசல்டா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் தனது மகனின் பிறப்புச் சான்றிதழை வெளியிட்டுள்ளார். அந்த பிறப்புச் சான்றிதழில் தந்தையின் பெயரை மாதம்பட்டி ரங்கராஜ் என குறிப்பிட்டுள்ள ஜாய் கிறிசல்டா சில பொறுப்புகள் வலிக்காக வழங்கப்படுகின்றன, பெருமைக்காக அல்ல என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று வழக்கு விசாரணையில் ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செய்ததையும் ஜாய் கிறிசல்டாவின் குழந்தைக்கு நான் தான் தந்தை என்பதையும் மாநில மகளிர் ஆணைய விசாரணையில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டுள்ளார். தான் குழந்தையின் தந்தை என மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதால் DNA ஆதாரங்கள் தேவையில்லை. வழக்கு முடியும் வரை குழந்தை பராமரிப்புக்கு மறுக்கக்கூடாது. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. இந்த விவகாரம் தற்போது இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.